நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். நாடா டுடேல இருந்து பாலமுருகன். நாடா டுடே சார்பா தொடர்ந்து இந்த தேனி மாவட்டத்தோட வரலாறை நம்ம பதிவு பண்ணிட்டு வரோம். குறிப்பா நம்முடைய காமாட்சிபுரம் பகுதிங்கிறது முழுக்க நாடார்கள் மட்டுமே வாழக்கூடிய பகுதி. அதுக்கு மிக ஒரு நீண்ட ஒரு வரலாறு இருக்கு. அதை பத்தி பல பெரியவங்க கிட்ட நம்ம அதை பத்தின தகவல்லாம் எடுக்கிறதுக்கு வேண்டிட்டு அவங்களை அணுகி அவங்கள்ட்ட இருந்து அந்த தகவல்லாம் நம்ம பெற்றுட்டு வரோம். அதன் அடிப்படையில இன்றைக்கு கருப்பே அண்ணாச்சின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாச்சிக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதாவது தேனி, மதுரை, தேனி, திண்டுக்கல் 3 மாவட்டத்தோட ஒரு சங்கத்தோட செயலாளராக இருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். இந்த காமாட்சிபுரத்தை பத்தி நிறைய விஷயங்கள் அண்ணாச்சி கிட்ட கேட்க இருக்கிறோம். அதாவது அவங்க அண்ணாச்சி வயதுல மூத்தவர், அதே மாதிரி சங்கத்தோட நீண்ட நெடிய தொடர்புள்ளவர், ஊருக்கும் சரி இங்கே சென்னை வாழ் மக்களோடையும் இணைந்து இருப்பவர். இன்றைக்கு காமாட்சிபுரத்தை பத்தி நிறைய தகவல் அண்ணாச்சி தர இருக்கிறாங்க. வாங்க கேட்கலாம். அதுக்கு முன்னாடி அண்ணாச்சி பத்தின தகவலையும் நம்ம இந்த காணொலியில பதிவு வைக்கிறோம். அண்ணாச்சி வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். சரி அண்ணாச்சி சொல்லுங்க. முதல்ல அதாவது நிறைய தகவல் இப்போ ஒரு 2 காணொலி உங்களை வச்சு பண்ணிருக்கோம். நிறைய மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. இப்போ முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க. அதாவது உங்க சங்கத்தை பத்தி எல்லாம் நீங்க பேசிருக்கீங்க, உங்க ஊரை பத்தி பேசிருக்கீங்க. சோ முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க உங்களுடைய இளமை வயது முதல் இன்று வரைக்கும் உள்ள அந்த பதிவு பண்ணுங்க. என்னை பத்தி சொல்றதா இருந்தா, நான் சென்னைக்கு வரும்போது வயது 21. 1969 ஒரு தடவை நான் சென்னைக்கு வந்துட்டு காலில் மிட்டாய் எல்லாம் ஊத்திட்டு கஷ்டப்பட்டு பழையபடி காமாட்சிபுரத்துக்கு போயிட்டு பழையபடி படிச்சுட்டு சென்னையில ஒரு பொட்டு கடையில வேலைக்கு போறேன். மாசம் 10 ரூபா சம்பளம். அந்த 10 ரூபா சம்பளத்துல நான் 15 வருஷம் அதே கடையிலேயே வேலை செய்யறேன். அப்புறம் வேலை செய்யும் போது எனக்கு 1977 கல்யாணம் ஆயிருது. அந்த சமயத்துல அவங்க சம்பளத்தை எனக்கு சாப்பாடு போடாம 300 ரூபா சம்பளமா தர்றாங்க. அந்த 300 ரூபா சம்பளத்தை வச்சு நானும் என் ஒய்ஃபும் முடிஞ்ச அளவு சிரமப்பட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட சமயத்துல 1983 எனக்கு ஆமீன்ல வேலை கிடைக்குது. ஆமீன்ல வேலை கிடைச்ச உடனே என்னுடைய கஷ்டம்லாம் தீர்ந்துருது. நான் ஆமீன்ல வேலைக்கு போனதுல இருந்து நல்ல கஷ்டம் இல்லாம நல்லா திருப்தியா நான் என் ஒய்ஃபுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு கேட்கறத வாங்கி கொடுத்து நல்லா சிறப்பா அங்க குடும்பம் தள்ளிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கை தரம் அப்படியே அதில இருந்து உயர ஆரம்பிச்சிருது. நான் 1983 இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏறக்குறைய 43 வருஷம் அதிகாலையில 3 மணிக்கு தான் எந்திரிப்பேன். 9 மணி வரைக்கும் நான் வேலை செய்வேன். என்னுடைய வாழ்க்கையில 43 வருஷம் ஒரு நாள் கூட நான் காலைல 6 மணிக்கு எந்திரிச்சதே கிடையாது. நான் எந்திரிக்கிறது 3 மணி. அங்க பால்ட்டி போறதும் எனக்கு விடியும். அதே வாழ்க்கை தான் அந்த 43 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் கூட நான் சரி தூங்குவோம், இன்னைக்கு தூங்கிடுவோம்லாம் நினைக்கவும் முடியாது. என்னுடைய தொழில் ஆவின் தொழில். அப்படி அதே மாதிரி ஆவின்ல நான் வேலை செஞ்சதுல எனக்கு ரிமார்க்கே இல்லாம, அதாவது ஆவின்ல பால்டி போல வேலை செஞ்சதுல ஒரு மெமோ கூட வாங்காத ஒரே ஆளு நான் தான். ஒரு மெமோ கூட நான் வாங்கினதே கிடையாது என் லைஃப்ல. ஏன்னா பால் டிப்பாங்கிறது ஒரு 1000 பேர் பால் வாங்கிட்டு போறது, வலிக்கு பால் 1000, அது 1000, காடுக்கு பால் இருக்காது, அது இதுன்னு எவ்வளவு பிரச்சனைகள் வரும். அப்படி வந்தால் கூட எதுவும் வரவிடாம அவங்ககிட்ட சமாளிச்சு ஜனங்கள் மத்தியில நல்ல பேர் எடுத்துட்டு அவங்களுக்கு எந்தவித குறை இல்லாம, சப்போஸ் தவிர்க்க முடியாம கொடுக்கவே முடியாம அந்த சூழ்நிலை கூட அவங்கள இது பண்ணி அவங்களுக்கு மறுநாள் சேர்த்து கொடுத்துறீங்கன்னு சொல்லி அவங்கள சமாதானம் பண்ணி எங்க சீக்கிரம் வந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அப்பயும் அவங்கள மனசு கோணாம நான் பண்ணி ஒரு மெமோ கூட வாங்கினது கிடையாது. இதுக்காக வேண்டி அவார்டும் வாங்கியிருக்கிறேன். ஆவின்ல சிறந்த பால்டிப்பக்காருங்கிற அவார்டும் நான் என் கையில வாங்கியிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் ஆவின்ல வேலைக்கு போய் சரி, அதுக்கு முன்னாடி கடையில் இருந்த சரி, எந்த இடத்துலயும் யாருக்கும் எந்த வித மனசு கஷ்டம் இல்லாம நான் இதுவா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இன்னைக்கும் அதே ஆமீன்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த ஆமீன்ல வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அப்புறம் சும்மா இருக்க டைம்ல சங்கத்தையும் பார்த்துக்கிட்டு இடங்கள் வாங்கி விற்கிறது அப்படி அது மாதிரி எல்லாம் பார்த்து கூட இன்னைக்கு மாதவரத்துல ஒரு வீடு வாங்கி என்னால முடிஞ்சது நான் நல்லா திருப்தியா கடவுள் புண்ணியத்திலும் எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடும் நல்ல எண்ணங்கள்
உள்ளவங்க நம்மளை வாழ்த்துறதுனாலையும் நம்ம வந்து நல்லா இருக்கிறோம். முடிஞ்ச அளவு நாட்டுக்கோ நம்மளே முடிஞ்சது சங்கத்துக்கோ இல்லை நம்மளால முடிஞ்சது எத்தனை பேருக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். ஆவின்லேயே வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். நம்ம தான் இருக்கணும்னு நினைக்க மாட்டேன். நம்மளால முடிஞ்சது நம்ம ஸ்தானத்துக்கு எல்லாரும் வரணும்னு நினைப்பேன். இப்போ புரா சக்கரவர்த்தி ராஜேந்திர பிரசாத் என்ன சொல்லுவாரு, அண்ணாச்சி நீங்க என்னையமா நீட்டா ரெஸ்ட் பண்ணுங்க, கார்ல தான் போகணும் வரணும், நீங்க அவருக்கு ஈக்குவலா தான் எனக்கு இருக்கணும்னு நினைப்பாரு தவிர இவன் நமக்கு ஈக்குவலா வந்துட்டாருன்னு நினைக்க மாட்டாரு. அதே எண்ணம் தான் எனக்கும். சாதாரண தொழிலாளியா இருந்து அதுக்கப்புறம் ஆவில்ல போய் இன்னைக்கு வந்து உங்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்ததுக்கு அப்புறம் இந்த சங்க பணிக்கு எப்போ எந்த காலகட்டத்துல வரீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நான் 1992 என் முதல் பையன் பிறகுறான். அக்டோபர் மாசம் பிறகுறான். நான் வந்து அந்த அக்டோபர் மாசம் வந்து அவன் அக்டோபர் மாசம் 6ஆம் தேதி என் முதல் பையன் பிறகுறான். நான் வந்து அக்டோபர் மாசம் லாஸ்ட்லேயே சங்கத்துக்கு செக்ரட்டரியா வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி துணை செயலாளராக இருந்தேன். அப்புறம் செயலாளர் வந்து 92 இன்னைக்கு வரைக்கும் செயலாளராக தான் இருக்கிறேன். என்னால் முடிஞ்சது சங்கத்துக்காக வேண்டி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கு யாருடைய உதவியும் கிடையாது. அதாவது யாராவது 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து உதவணும் சங்கத்தை முன்னேற்றங்கிற அளவுக்கு யாரும் கிடையாது, முடியாது. யாரும் நம்ம குறை சொல்றதுக்கு வரல. சங்கம் பிரமாதமா காலேஜ் கட்டல, ஸ்கூல் கட்டல, அது இதுன்னு சொல்ல முடியாது, சத்திரம் கட்டலன்னு சொல்றதுக்குன்னா அதுக்கு தகுந்தாப்புல சும்மா சீட்டை பிடிச்சி சிம்பிளா சீட்டை பிடிச்சி என்னுடைய தகுதி தகுந்தாப்புல சீட்டை பிடிச்சி நடத்தி முடிஞ்சாலும் இந்த ராஜேந்திர பிரசாத் தலைவராக வந்த பிறகு நிறைய சீட்டை பிடிச்சி நடத்துறதுனால ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம சங்கம் வந்து உயர்வாச்சு. சரி நாச்சி, நம்மளுடைய அதாவது நீங்க மூத்த உறுப்பினர் இல்லையா, அதனால கேக்குறேன். நம்மளுடைய வரலாறு வந்து அதாவது காமாட்சிபுரத்துக்குன்னு ஒரு தனி வரலாறு இருக்கு. அதாவது நம்மளுடைய அதாவது அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா முழுக்க நாடார்கள் மட்டுமே இன்றைக்கு வசிக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து காமாட்சிபுரம். அன்றைக்கு வந்து ஒரு காட்டு பகுதியா இருந்ததுதான் காமாட்சிபுரம் அந்த பகுதி. அங்க நாடார்களோட வரவு எந்த காலகட்டத்துல வந்து அவங்க வந்தாங்க, இன்றைக்கு வரைக்கும் அந்த தகவலை கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. அதாவது ஏறக்குறைய 270 225 வருஷத்துக்கு முன்னாடி காமாட்சிபுரத்துக்கு வந்த குடும்பம் தான் பச்சைப்பினார் குடும்பம். பச்சைப்பினாருடைய அப்பா மாரிப்பினார். அவர் வந்து சீப்பிலாக்கோட்டையில குடியிருந்தாங்க. சீப்பிலாக்கோட்டையில 4 பையங்க ஒரு பொண்ணு எல்லாம் குடியிருந்தாங்க. அப்படி குடியிருக்கும்போது ஒரு பையன் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாப்புல. அவங்க வேற ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாப்புல. அதனால வந்து அந்த ஊருக்காரங்க வந்து அவன் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசின உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, என்னடா அது அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவுக்கு நம்மளால இடைஞ்சல் வரக்கூடாதுன்ட்டு அது போய் துவரமாரில் போய் வந்து நெருப்பு வச்சு கொண்டு இறந்து போச்சு. மாரியம்மனாருக்கு ஒரு பையனும் இதுவாயிட்டான், ஒரு பொண்ணும் போயிடுச்சு. நம்ம மானத்தோட வாழணும், நமக்கு மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நேர வடக்கு நோக்கி குடும்பத்தோட அப்படியே கிளம்பி வர்றாரு. வர்றவுள்ள ஒரு இடம் கொஞ்சம் நல்லா இருக்கு. நைட் ஆயிடுச்சு, நைட்டு 6 மணி ஆயிடுச்சு. ஒரு இடம் கொஞ்சம் வசதி அங்க உட்கார மாதிரி இருந்தது. குளக்கரையில அந்த மேற்க ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துக்கு பக்கத்துல இருக்க இடத்துல அவர் வந்துடுறாரு. வந்து அங்க இருக்காரு. சரி நைட்டு இங்க இருந்துட்டு நம்ம அப்படியே நேரம் வடக்கு நோக்கம் போவோம், இந்த கண்டமன் ஜமீன் இருக்க இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாரு. நினைச்சு கிளம்புறாரு. என்ன காரணம்னா கண்டமன் ஜமீன் வந்து இவருக்கு நல்ல ஒரு தீர்ப்பு சொல்லல, இவருக்கு வந்து ஒரு உதவி செய்யல. அதனால இந்த கண்டமன் ஜமீனை விட்டே போவோம்னு சொல்லிதான் அவர் கிளம்பி அங்க வந்துட்டு அப்படியே கண்டமன் ஜமீனோட தாண்டம் நினைக்கும் போது அவர் அன்னைக்கு நைட்டு அங்க தங்கி இருக்கும் போது காலைல எந்திரிக்கும் போது ஒரு 10 எலிக்குட்டி அவருடைய பொருள்கள்ல இருக்கு, குட்டி போட்டிருக்கு. கண்ணு அந்நேரம் நைட்டு தான், அந்நேரம் தான் கொஞ்ச நேரத்துக்கு மேலே எலி குட்டி போட்டு போயிருக்கு. இந்த எலிக்குட்டிகள் இருக்கே இது அப்படியே தூக்கி விடு. நம்மளே பல பிரச்சனையை சந்திச்சு வந்திருக்கோம், இன்னும் எதுக்கு இது இந்த எலிக்குட்டினால அப்படியே அந்த ஊர்ல அதே இடத்துல அங்கனே தங்குறாங்க ஒரு 2-3 நாள். அப்புறம் யோசிக்கிறாங்க அங்கனே கொஞ்சம் தள்ளி வந்து இப்ப காளியம்மன் மாரியம்மன் கோயில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல முதல்ல வந்து ஒரு வீடு சிம்பிளா ஒரு வீடு போடுறாங்க, வீடு மாதிரி ரெடி பண்றாங்க. அவனுக்குள்ள ஒரு நல்ல கல்லை ரெடி பண்ணி கோயில் விளக்கு போட்டு அங்க அந்த இடத்துல ஒரு சாமி கும்பிட்டுக்கிட்டு அங்க இருக்காங்க. இந்த பச்சை மலர் வந்து அவருடைய பையன் பச்சை வந்து ரொம்ப துடுக்கானவர். அவர் வந்து என்ன பண்றாரு, சரி அப்படின்ட்டு அங்க இருக்கும்போது நம்ம ஒரு குடும்பமா இருக்கிறத விட எல்லாரையும் கூப்பிட்டு வரணும்னு சொல்லி வெளியே அந்த சைடு போய் ராஜபாளையம், சிவகாசி, எந்தெந்த ஊர் போனோமோ போயிட்டு அருணாசலபுரம். ஏன்னா அவங்க அது மாதிரி வந்ததுதான் எங்க தாத்தா குடும்பம். எங்க தாத்தா வந்து முருகே நடார்,
முறையாளர் அங்கிருந்து வர்றாரு. அவங்க அது மாதிரி கூப்பிட்டு வந்ததுல எங்க தாத்தா முறையாளர் வந்தவர். அவருடைய பையன் வந்து கிருஷ்ணசாமி நாடார். எங்க தாத்தா முறையாளருடைய பையன் தான் கிருஷ்ணசாமி நாடார். முறையாளர் இறந்தவொடனே கிருஷ்ணசாமி நாடார் இருக்கிறாரு. அவருடைய பையன் வந்து ஆவடச்சங்க நாடாரு. அந்த ஆவடச்சங்க நாளுடைய பேரன் தான் நானு. ஆவடச்சங்க நாடார் வந்து எங்க அப்பையா குட்டராமசாமி நாடார் வீட்டுல திருமணம் பண்றாரு. குட்டசாமி ராமசாமி நாடார் ரொம்ப வசதியானவர். குட்ட ராமசாமி நாடார் எங்க ஐயப்பாவுக்கு ஒரு தோட்டம் கொடுக்குறாரு. பொண்ணை கொடுத்து தோட்டத்தையும் கொடுக்குறாரு. எங்க ஐயப்பா ஏற்கனவே தோட்டம் வச்சிருக்காரு. நல்லா வசதியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஊர்ல வந்து இந்த பச்சை மலர் மூலமா வந்து ஜனங்கள்லாம் வந்து சேர்ந்த உடனே, நிறைய ஜனங்கள் வந்து சேர்ந்த உடனே திருடர்கள் கூட்டம் நிறைய அங்க வந்து திருடங்கள்லாம் வர தொல்லை, மாடுகளை பிடிச்சிட்டு போய் அப்படி தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. உடனே பச்சை மலர் ஒரு ஐடியா பண்ணி எல்லாத்தையும் ஊர்காவல் படை ஒன்று போடுறாரு. அந்த ஊர்காவல் படை வந்து நைட்ல அப்படியே சுத்திட்டு இருக்காங்க. அப்ப வந்து நாட்டு துப்பாக்கி ஒண்ணு பச்சை மலர் கையில வச்சிருக்காரு. அந்த நாட்டு துப்பாக்கிய கையில வச்சுக்கிட்டு அவரு இப்ப அவருடைய சமாதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு. உட்கார்ந்து இருக்கும்போது எப்படியோ உடம்பு முடியாம இறந்துட்டாரு. அந்த இடம் தான் இப்ப பச்சை மலருடைய கோயில், பச்சை மலர் சமாதி. அதான் இது. அவரு வந்து அவருக்கு குழந்தை கிடையாது, கல்யாணம் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவரு குழந்தை இல்லாதனால அவரு ஊருக்காக வேண்டி ரொம்ப உழைச்சதுனால அந்த பள்ளிக்கூடத்துக்கு பேரு பச்சையப்பா பள்ளிக்கூடம், பச்சையப்பா உயர்நிலைப்பள்ளி, பச்சையப்பா படிப்பகம், எல்லாத்துக்குமே பச்சையப்பா. ஏன்னா அவர் வந்து என்னன்னா நம்ம அந்த ஊரை வளர்த்து விட்டது ஊரினுடைய தந்தை அவர் தான். அந்த ஊருக்கு தந்தையே அவர் தான். மாரியம்மலார் வந்து பையன் தான் அவரு. மாரியம்மலார் அவரால் முடிஞ்சதை செஞ்சாரு. இவர் வந்து அந்த ஊரை வளர்த்ததே இந்த பச்சையப்பா நாடார் தான். அவருடைய நினைவாதான் எல்லாமே அந்த ஊர்ல எது வச்சாலும் வைப்பாங்க. பிள்ளைங்களுக்கு பேரு நிறைய பிள்ளைகளுக்கு பச்சையப்பன்னா சொல்ல முடியாது. ஒரு 100 பச்சையப்பன் இருப்பான் காமாட்சிபுரத்துல. அந்த அளவுக்கு பச்சையப்பன் யாருனாலும் பேர் வச்சுக்கிட்டவங்க. இன்சில வச்சுதான் என்ன பச்சையப்பன் படிப்பை வச்சு, இல்லாட்டி அவங்க என்ன முறை என்னாச்சு அவங்க தாத்தா பேரை வச்சுதான் அந்த பச்சையப்பனா. சில ஒவ்வொரு ஊர்லயும் வந்து கரடி பெரியவர், ஆட்டுக்கார வீடு, அந்த வகைரா இந்த வகைரா நிறைய வகைரா இருக்கு. குப்பனம்பட்டி வகைரா, ஆட்டுக்கார வீடு வந்து குப்பனம்பட்டி வகைரா, தரகு வீட்டு வகைரா, இப்படி அதை வச்சுதான் ஒவ்வொருத்தரையும் பேரையும் கூப்பிடுவாங்க. அவதான் பச்சையப்பன். அங்க எல்லா இடத்துலயும் பச்சையப்பன் இல்லாத இடமே இருக்காது. அவ்வளவு சிறப்பா காமாட்சிபுரத்துல வந்து இன்னைக்கு அந்த அவர் வந்துதான் அவ்வளவு தூரத்துக்கு இது பண்ணாரு. காமாட்சிபுரத்துல முத பள்ளிக்கூடம் வரும்போது அவங்க எல்லாம் ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து பக்கத்து ஊர்கள் எல்லாம் போய் பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு உயர்நிலைப்பள்ளி 8ஆம் கிளாஸ் வரைக்கும் வரும்போதே பக்கத்து ஊர் பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு இங்க பள்ளிக்கூடம் இருக்கு வந்து படிங்கன்னு சொல்லி மற்றவங்களுக்கும் உதவியா, எல்லா ஜாதிக்காருக்கும் உதவியா ரொம்ப சிறப்பா பண்ணாங்க. ஊர் அந்த காலத்துல வெள்ளக்காரங்க வந்து வரி வசூல் பண்ண போகும்போது பச்சை மலர் முன்னாடி தாத்திரிக்காரங்க மற்றவங்க எல்லாம் சேர்ந்து சவுந்தரமன்னாருக்கு சொல்லி அவர் வந்து நம்ம சவுந்தரமன்னர் மூலமா இந்த இதை தீர்த்துட்டாங்க. அதாவது அவருக்கு இது பண்ணி சொல்லி நீங்க காமாட்சிபுரத்துல எதுவும் பண்ணாதீங்க, அவங்க இப்பதான் வந்து குடியிருக்காங்க, இப்பதான் வரி வசூல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தடுத்திருக்காங்க. அந்த இதெல்லாம் பண்ணிருக்காங்க. எத்தனையோ வகையில இது பண்ணிருக்காங்க. ஊர் பேரு காமாட்சிபுரம்ங்கிறதே கிடையாது. ஊர் பேரு முத என்ன ஊருன்னா அந்த காமுலம்மாளுங்கிறது யாருன்னு சொன்னா ஜமீன்தார் கண்டமனூர் ஜமீன்தாருடைய அம்மா. அந்த அம்மா வந்து எர்சக்க நாயக்கனூருக்கு போறதுக்காக வேண்டி அந்த நம்ம காமாட்சிபுரத்து வழியா வர்றாங்க. இப்ப இந்த காமாட்சிபுரத்துக்கு நல்ல ஒரு தீர்ப்பு சொல்ல அப்படின்னு நினைக்கும் போது அந்த அம்மா வர்றதுனால அந்த அம்மாவை போய் பாக்குறாங்க. போய் நம்ம ஊர் பெரியவங்க எல்லாம் போய் அந்த நேரத்துல அந்த அம்மாவுக்கு பழங்கள்லாம் வச்சு கொடுக்குறாங்க. அந்த அம்மா வந்து 3 தட்டு, அதாவது குதிரை வண்டியில, அந்த சாரட்டு வண்டியில முகத்தெல்லாம் எல்லாம் மூடி வர்றாங்க. முன்னாடி போய் கொடுத்தவொன்னே அதை வாங்கிட்டு அவங்க வந்து நடந்து வச்சுப்பா நீங்க இங்க இருங்க, நான் உங்களுக்கு ஆதரவா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணோன்னு அந்த காமுலம்மாள் பேர்ல தான் ஊர் காமாட்சிபுரத்துக்கு பேர் காமுலம்மாள்புரம் தான். 4வது இந்த பேர் நல்லா இல்லைன்னு சொல்லி காமாட்சிபுரம்னு மாத்திட்டாங்க. அந்த ஊர் பேர் வந்து காமுலம்மாள்புரம் தான் இருந்தது நம்ம ஊரு. அப்புறம் தான் காமாட்சிபுரம்னு சொல்லி மாத்தினாங்க. அதாவது இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு விஷயங்கள், ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து புக்கில் படிச்சது. இதுல உண்மைதான்ங்கிறது வந்து புக்கில் படிச்சது உண்மையாத்தான் இருக்குங்கிறதால நான் சொல்றேன் உங்களுக்கு. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன்.
ஏன்னா ஊர் வரலாறுலாம் சொல்லும்போது எதுவும் தவறுதலா சொல்லி யாரும் மனசும் கஷ்டப்பட்டுறக்கூடாது இல்லையா? அதனாலதான் சொல்றது. ஏன்னா விஷயங்கள் தெரிஞ்சு நம்ம சொல்றோம். நம்ம வந்து பார்த்து நேரடியா அனுபவிச்சு சொல்ற விஷயம் வேற. நம்ம அப்படின்னா போய் பேச மாட்டோம். பொதுப்படையா ஒரு விஷயங்களை இன்னொருத்தர் இருந்து தெரிஞ்சு நம்ம இப்படி சொல்லும்போது தவறுதல் ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் நான் வந்து இதை பத்தி சொல்றேன், இந்த விஷயத்த சொல்றேன். சரி, இப்ப காமாட்சிபுரம் உருவானதை பத்தி சொன்னீங்க. இந்த காமாட்சிபுரத்துல இன்னைக்கு இருக்கிற பள்ளிக்கூடம் பாத்தீங்கன்னா நூற்றாண்டுகள் அதாவது 100 ஆண்டுகள் இப்ப முடிய போகுது அந்த பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடம் உருவான விதம் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. எப்படி உருவாச்சு பள்ளிக்கூடம்? 1925 வந்து காமாட்சிபுரத்துல வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்னதா பள்ளிக்கூடம் வந்து ஆரம்பிச்சது வந்து இதுல ஆரம்பிக்கிறாங்க. வேத கோயில் இருக்குல்ல, அதுலதான் சின்னதா பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறாங்க. அது அந்த பள்ளிக்கூடம் அப்படியே வந்து வேத கோயில் ஆரம்பிச்சது வந்து வேத கோயில் வந்து இது தெற்க ஒரு வேத கோயில் இருக்கு, அதுலயே ஆரம்பிக்கிறாங்க பள்ளி. அப்புறம் அதை எடுத்துட்டு கடைசியில் நடுச்சாவடியில பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அப்புறம் தான் இந்த வடக்க வந்து அந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதை ஏறக்குறைய இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு 100 வருஷம் ஆயிடுச்சு. 2000 அதான் 40 வருஷத்துக்கு 1940 தான் இவர் வர்றாரு. யாரு வர்றது? நம்ம பாக்கியபதி வாத்தியார் வர்றாரு. அவர் வந்து ஊருக்கும் அவரால் முடிஞ்சதை செய்யறாரு. ஊருக்கு வந்து போஸ்ட் ஆபீஸ், ஜெர்மன் ஆபீஸ் வர்றதுக்கெல்லாம் நம்ம ஊர் பெரிய ஆட்கள், பெரியவங்களுக்கு உதவியா அவங்க எல்லா உதவியும் செய்யறாங்க. இவர் வழியெல்லாம் காட்டுறாரு, இப்படி இப்படி செஞ்சிடலான்னு சொல்லி சில வழியெல்லாம் காட்டுறாரு. வீரசின்னலாரு பிரசிடண்டா இருக்கும் போதுதான் நிறைய வந்தது. அப்புறம் எல்லாமே நிறைய செஞ்சிருக்காங்க. எனக்கு பச்சை பிச்சனியா பிரசிடண்டா இருந்தாரு. இவர் நம்ம இல்லப்பானாரு ஃபர்ஸ்ட் பிரசிடண்டா இருந்தாரு, வீரசின்னலா இருந்தாரு. இப்ப நம்ம தம்பி அழகுமுத்து இன்னைக்கு பிரசிடண்டா இருக்காரு. ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் பாராட்டும்படியா புகுந்து நம்ம ஊருக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே யாருமே எந்த குறையும் சொல்ல முடியாது. நம்ம ஊர்ல எல்லாருமே நல்லா சிறப்பா முடிஞ்சாலும் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப உயர்வா சொல்லணும். நம்ம ஊர் ரொம்ப உயர்வான ஊர். எல்லாம் உயர்ந்த குணம் உள்ளவங்க எல்லாமே ஒற்றுமையா இருந்து ஊரை வளர்த்துருக்காங்க. இவ்வளவு தூரம் சில தகராறுகள் இருந்திருக்கும். எதுவுமே புருஷ முன்னாடியில தகராறு இல்லையா, அது மாதிரி ஊர்லயும் சில பிரச்சனைகள் வந்திருக்கும். அது வேற இருந்தாலும் எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து ஊர் அந்த அளவுக்கு ஒரு இப்ப சமீப காலத்துல உண்டான ஒரு ஊர் இவ்வளவு பெரிய ஊராகவும் இவ்வளவு சிறப்பாகவும் இருக்கு. இந்த ஊர் பிள்ளைகள்லாம் அமெரிக்காவில், லண்டன்ல, எங்கெங்கயோ ஆஸ்திரேலியாவில எல்லாம் பெரிய பெரிய பொறுப்புல வேலை செஞ்சு நல்லா வசதியா இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் பிள்ளைங்க போய் வேலை செஞ்சு அப்பா அம்மாவா கஷ்டத்தை தீர்த்திருக்காங்க. எந்த வகையிலையும் எந்த வித குறை இல்லாம எல்லாரும் சிறப்பா ரொம்ப அருமையா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இனிமேல் யாராவது இது மாதிரி கஷ்டப்பட்டா கூட அவங்களுக்கு கூட சிறப்பா நல்ல இது அமையும். இது கடவுளுடைய ஆசீர்வாதத்தோட இது நடக்கும். யாருமே கஷ்டப்படாம நல்லா சிறப்பா வாழ்வாங்கிறது என்னுடைய உயர்ந்த எண்ணம். இப்போ அண்ணாச்சி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதாவது அண்ணாச்சியோட லைஃப்னு பாத்தீங்கன்னாலும் அவங்க வந்து கடந்து வந்த பாதைன்னு பார்ப்போம். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தான் சென்னைக்கு வந்திருக்காங்க. வந்து இன்றைக்கு வந்து ஒரு அரசு நிறுவனத்துல அவங்க வந்து பணியாற்றி இந்த சங்கத்துக்கும் உள்ள வந்து சங்கத்தையும் மிகப்பெரிய ஒரு சங்கமா உருவாக்கியிருக்காங்க. சந்தோஷமான ஒரு விஷயம். அவங்க அந்த வரலாற்றுகளையும் கொஞ்சம் தெளிவா சொன்னாங்க. அதாவது வரலாறு இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து நம்மளை பத்தின வரலாற்று தகவல்கள் வந்து போய் சேரல. அதை இந்த மாதிரி பெரியவங்கள்ட்ட வந்து கேட்டு அவங்க மூலமாக சொல்லும் போது அவங்களுக்கு மிக எளிமையா புரியும்படி இருக்கு. ஸோ தொடர்ந்து இன்னொரு நிர்வாகி நம்ம சந்திக்க இருக்கிறோம். தொடர்ந்து நாடாளுமன்ற இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.